படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ஏக வல்லவனாம் அல்லாஹிற்கே புகழனை துந்தோம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தும் பதியப்படுகின்றது என்பதை நாம் நம்பியிருக்கின்றோம். நம்மில் ஒவ்வொருவருடைய கழுத்திலும் ஒரு ஏடு மாட்டப்பட்டிருக்கின்றது. 2 மலக்குமார்கள் இருந்து கொண்டு நாம் நல்லதை செய்தோம் என்றால் அந்த நல்லதை ஒரு மலக் பதிவு செய்கின்றார், நல்லதாக பதிவு செய்கின்றார். நாம் கெட்டது செய்தோம் என்றால் நாம் செய்யக்கூடிய தீமைகளை அந்த மலக் பதிவு செய்கின்றார். இந்த உலகத்திலே மனிதன் செய்கின்ற எந்த ஒரு செயலும், அது நல்லதாக இருக்கட்டும் கிட்டியதாக இருக்கட்டும், பதியப்படாமல் விடப்படுவதே கிடையாது. அனைத்தும் பதியப்படுகின்றது. 2 மலக்குமார்கள் இருந்து கொண்டு பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நல்லது என்று சொன்னால் என்ன, தீயது என்று சொன்னால் என்ன? இந்த நல்லது தீயது இதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுக்கு சுவனமோ நரகமோ கிடைக்கின்றது. ஒரு மனிதன் உலகத்தில் வாழும்போது நல்லவைகளை அதிகமாக செய்திருந்தான் என்றால் அந்த நல்லவைகள் நாளை மறுவுலகத்திலே தராசிலே எடை போடப்படும், ஒரு அளவிடப்படும். அளவிடப்பட்டு மனிதன் உலகத்தில் வாழ போகும்போது வெறும் நல்லதாகவே செஞ்சுதான்னு சொன்னான். தீயதை விட நல்லவைகளை அதிகமாக செய்திருந்தான் என்றால் அந்த நல்லது செய்ததற்காக வேண்டி அவனுக்கு கூலி சொர்க்கம் கிடைக்கும். அதற்கு மாறாக ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, நல்லதுக்கு பாரமாக தீயது செஞ்சிருக்கிறார். தீமைகளாக அவருடைய பட்டோலையிலே அதிகமாக நிரம்பி இருக்கின்றது என்றால் அவருடைய ஏடு நாளைய தினம் அவருக்கு முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும் அல்லது இடகீது கையால் கொடுக்கப்படும். அந்த ஏட்டை படித்து பார்ப்பான் மனிதன். படித்து பார்த்து சொல்லுவானா, மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன வந்து விட்டது? நான் செஞ்சிருக்கக்கூடிய சிறிய பாவமாக இருந்தாலும் எழுதியிருக்குது, பெரிய பாவமாக இருந்தாலும் எழுதியிருக்கு, சின்ன நன்மையாக இருந்தாலும் எழுதியிருக்கு, பெரிய நன்மையாக இருந்தாலும் எழுதியிருக்கு, அனைத்தும் ஒன்று விடாமல் பதியப்பட்டிருக்கின்றது என்பதாக புலம்புவானா மனிதன். அப்படி புலம்பக்கூடிய அந்த மனிதனை நீ வாழ்ந்த அந்த தவறான வாழ்க்கையின் காரணமாக உனக்கு நரகம் இருக்கின்றது என்பதாக அந்த மனிதனை நரகத்திற்கு அனுப்பப்படும். அவன் என்ன செய்வான்? நரகத்திற்கு செல்வான். காரணம் என்ன? அவன் செய்த தீயவைகளின் மூலமாக. நல்லது செஞ்சன்னு சொன்னால் சொர்க்கம் கிடைக்கும், தீயதை செஞ்சன்னு சொன்னால் மனிதனுக்கு நரகம் கிடைக்கும். அப்போ நல்லது தீயது, நன்மை என்று சொன்னால் என்ன, தீமை என்று சொன்னால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றை நீ செய்கின்ற பொழுது உன்னுடைய மனம் சந்தோஷப்பட்டது என்று சொன்னால் அந்த செஞ்சதுனால உனக்கு உன்னுடைய மனசுல ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி ஏற்படுகின்றது, சந்தோஷம் ஏற்படுகின்றது அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்க, அதுதான் நல்லது, அது நன்மை. அதற்கு மாறாக நீங்கள் செய்த ஒரு செயலின் மூலமாக உங்களுடைய மனம் வருத்தப்படுகின்றது, வேதனைப்படுகின்றது, வெட்கப்படுகின்றது என்றால் அதுதான் தீயது, புரிந்து கொள்ளுங்கள், அது தீமை என்பதாக சொன்னார். இப்போ நல்லது தீயது என்று சொன்னால் நம்மளுடைய மனம் சந்தோஷம். ஒரு நல்லதை செஞ்சோம்னு சொன்னால் நம்மளுடைய மனம் சந்தோஷப்படும், ஒரு தீயதை செஞ்சோம்னு சொன்னால் நம்மளுடைய மனம் வருத்தப்படும். இந்த இரண்டை வைத்து நீ நல்லது தீயது என்பதை அறிந்து கொள்ளலாம். அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே நல்லது எது என்பதை பற்றி பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். நல்லது என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ் இருக்கின்றான் நம்புறது, மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், வேதங்கள் இருக்கின்றது, அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்டது, மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், மறுவுலகம் என்பது இருக்கின்றது, சுவனம் இருக்கின்றது, நரகம் இருக்கின்றது, நாளை மரணித்த பிறகு கேள்வி எனக்கு கேட்கப்படும் கபரிலே, இது போன்ற விஷயங்களை ஒரு மனிதன் நம்புவது அது ஒரு நல்லது. அடுத்து நமக்கு பிரியமானவர்களுக்கு பொருளை கொடுத்து உதவுவது. ஏழையா இருக்கிறாரு, பணத்துக்கு கஷ்டப்படுறாரு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது ஒரு வஸ்துக்களை கொடுப்பது அது நல்லது.
அப்படி கொடுப்பது யாருக்கு கொடுக்கலாம்? உறவினர்களுக்கு கொடுக்கலாம், எத்தீமானவர்களுக்கு கொடுக்கலாம், மிஸ்கீன்களுக்கு கொடுக்கலாம், வழிப்போக்கர்களுக்கு கொடுக்கலாம், நானிடத்தை பசிக்கின்றது எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம், அடிமைகளுக்கு கொடுக்கலாம். இதுவும் கூட நல்லது. இன்னும் தொழுகையை நிலைநாட்டுவது நம்முடைய நன்மையுடைய அந்த பட்டியலில் என்ன வருது? தொழுகையை நிறைவேற்றுவது. தொழுகையை நிறைவேற்றுவது நல்லது, நன்மையான காரியம். வாத்து ஜக்கா, ஜக்காத்தை கொடுக்குதல், ஜக்காத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அது நல்லது. வல்மூஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது, நாம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு என்ன செய்யணும்? உடன்படிக்கை செய்தோம் என்றால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவது என்னது? அது ஒரு நல்லது. இன்னும் வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஇ வல்லர்ரா, கஷ்டமான சந்தர்ப்பத்திலும் துக்கமான சந்தர்ப்பத்திலும் பொறுமையை கையாள்வது. உலகத்துக்கு எல்லாமே எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கக்கூடிய உலகத்துல யாருமே கிடையாது. துக்கம் ஒரு சில சமயத்தில் வரும், சந்தோஷம் சில சமயம் வரும். இரண்டும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்பது. துயரம் ஏற்பட்டது என்றால், துன்பம் ஏற்பட்டது என்றால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இவர்கள்தான் உண்மையாளர்கள், இவர்கள்தான் முத்தகீன்கள் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான். இப்ப நன்மைன்னா எது நன்மை? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறானோ அது நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி இருக்கின்றார்களோ, எதை செய்திருக்கின்றார்களோ அது நன்மை. இப்படி பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காண்பித்து தரக்கூடிய அவைகள் அனைத்தும் நன்மையாக இருக்கின்றது. அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான், தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையானதன் மீதும் இறைச்சத்தின் மீதும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். இப்போ நன்மை நம்ம செய்யறோம், அந்த நன்மைக்கு உதவி செய்யறது கூட ஒரு நன்மை. தொழுகிறது நன்மை, அது யாரும் மறுக்க முடியாது. நாம் தொழுகின்றோம் என்றால் ஃபஜ்ர் தொழுகிறோம், லுஹர் தொழுகிறோம், அசர் தொழுகிறோம், மகரிப் தொழுகிறோம், இஃபா தொழுகிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், லுஹா தொழுகிறோம், இரவு தொழுகை ரமலான்ல தொழுகிறோம், தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறோம். இப்படிப்பட்ட தொழுகைகளை தொழுவது என்பது அது என்னது? நன்மை. அதே சந்தர்ப்பத்தில் அந்த தொழுகைக்கு உதவியாக இருப்பது அது நன்மை. அல்லாஹ் சொல்றான், நீங்க நன்மை செய்வது மட்டுமல்ல, நீங்கள் உதவி செய்வது கூட நன்மைக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொழுகைக்காக வேண்டி ஒரு பாய் பள்ளிவாசல்ல தொழக்கூடியவர்களுக்கு வாங்கி போடுறோம், அது நன்மை. தொழக்கூடிய பள்ளிவாசல்ல தொழுகையாளிகளுக்கு வசதி ஏற்படும் வண்ணம் ஒரு ஃபேனை வாங்கி கொடுக்கிறோம், அது நன்மை. ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுக்கிறோம், அது நன்மை. உட்கார்ந்து தொழக்கூடியவர்களுக்கு ஒரு 2 சேரை வாங்கி போறோம், அது நன்மை. இப்போ இப்படி பார்த்தோம்னு சொன்னா தொழுகை என்பது ஒரு நன்மை, அந்த தொழுகைக்கு உதவி செய்வது கூட ஒரு நன்மை. நோன்பு நன்மை, நமக்கெல்லாம் தெரியும். ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு இருப்பது நன்மை. இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடியது ஃபரலான நோன்பு. இன்னும் சுன்னத்தான நோன்பு எத்தனை இருக்கு? அரபாவுடைய நோன்பு இருக்கு, ஆசூராவுடைய நோன்பு இருக்குது, இப்படி சுன்னத்தான நோன்புகள் இருக்கு. நோன்பு பிடிக்க வேண்டும் ரமலான் மாதத்திலே, அது நன்மை. ஆனா நோன்பிற்காக வேண்டி நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுக்கு உதவியாக இருக்கிறது, அதுவும் நன்மை. நோன்பாளிகளுக்கு நோன்பு பிடிப்பதற்காக வேண்டி உணவு வாங்கி கொடுக்குறோம், அது நன்மை. நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஒரு பேரிச்சம்பழத்தை என்ன செய்ய வாங்கி கொடுக்குறோம், அது நன்மை. நோன்பு திறக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தண்ணீரை என்ன செய்யணும், பாட்டில் வாங்கி கொடுக்குறோம். அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர், ஒரு குளத்திலே தண்ணீரை நாம் நிரப்பி ஒரு பாட்டில் கொடுக்கிறது, அது கூட நன்மை தான். சிறிய நன்மையாக இருந்தாலும் சரி, பெரிய நன்மையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி நன்மை செய்கின்றீர்களோ அதுபோல நீங்கள் நன்மைக்குத்தான் நீங்கள் உதவியானவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்ய வேண்டும், உதவியாக இருக்கக்கூடியது நன்மைக்கு தான் உதவி செய்யணும், தீமைகளுக்கு உதவி செய்யக்கூடாது. அதுபோல பார்த்தோம்னு சொன்னால் ஜக்காத்து கொடுக்கறது நன்மை. ஜக்காத்து கொடுக்கறது கோடி கோடியாக வச்சிருந்தா தான் ஜக்காத்து கொடுக்கணும், அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய இருக்கக்கூடியவர்கள் நிறைய கொடுக்கணும். லட்சக்கணக்கில் வச்சிருக்கக்கூடிய ஆளு அடுத்தவர்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்கட்டும். கோடி கோடியாக வச்சிருக்கக்கூடிய ஆளுக மற்றவர்களுக்கு கோடி கோடியாக கொடுக்கட்டும். சரி, ஒரு சிலாட்ட 5-10 தான் இருக்குது, 100-200 தான் இருக்குன்னு சொன்னா, சில இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிறு பொருளை கூட 10 ரூபா இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு 5 ரூபா அல்லது 2 ரூபா ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியது, அதுவும் கூட நன்மை. 100 ரூபா இருக்கு, அதுல ஒரு 10 ரூபா கொடுக்கிறது, அது கூட நன்மை. இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஜகாத் என்பது ஒரு கடமை.
அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், ஜகாத்தை பள்ளி சொல்லுகின்றான், வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகா, தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். தொழுகை நிறைவேற்றுவது அப்படின்னு எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானோ அந்த இடத்துல பூரா ஜகாத்தை பற்றி சொல்லி காட்டுறான். தொழுகை நீங்கள் கடைபிடியுங்கள், எப்படி தொழுகை கடைபிடிக்கின்றீர்களோ அது போல ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள். ஜகாத் கொடுக்கிறனால என்ன நன்மை கிடைக்கின்றது? ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம், அவர்களிடமிருந்து ஜகாத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஜகாத் அவர்களை சுத்தப்படுத்தும், உடலை சுத்தப்படுத்தும், பொருளாதாரத்தை சுத்தப்படுத்தும். உடலை சுத்தப்படுத்துறதுன்னு சொன்னா என்ன? நாம் நம்முடைய உடல்ல அழுக்கு இருக்குது, எப்படி குளித்தோம் என்றால் சுத்தமாகி விடுகின்றதோ, கையால் முகங்களை கழுவினால் சுத்தமாகின்றதோ, அதுபோல ஜகாத் என்பது ஒரு மனிதனுடைய பாவத்தை சுத்தப்படுத்துது. ஜகாத்து கொடுத்தோம்னு சொன்னா அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதோடு மட்டுமல்ல, நம்மளுடைய பொருளாதாரம் சுத்தப்படுத்தப்படுகின்றது. 1,00,000 ரூபா வச்சிருக்கிறோம், அந்த 1,00,000 ரூபாயில் 102% ஜகாத்து கொடுத்துட்டோம்னு சொன்னா இருக்கக்கூடிய மீதி பொருள்கள் அனைத்தும் என்ன செஞ்சிருது? சுத்தமாகி விடுகின்றது. ஆக ஜகாத் என்பது தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது, உடலையும் பொருளையும் உள்ளத்தையும். இந்த ஜகாத்துக்கு உதவியாக இருக்கக்கூடியது, அதுக்கு தான் உதவியா இருக்கணும். ஜகாத் இருக்கின்ற கொடுக்கின்றோம் என்றால் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களுக்கு உதவியாக இருப்பது என்ன? அது ஒரு நன்மை. நன்மைக்கு உதவியாக இருப்பது கூட ஒரு நன்மை தான். அதுபோல பார்த்தோம்னு சொன்னா ஹஜ் இருக்கின்றது. ஹஜ்ஜிற்காக வேண்டி ஒரு ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டி உதவி செய்வது அதுவும் கூட என்னது? ஒரு உதவி. அப்படிப்பட்ட உதவியை செய்ய வேண்டும். இப்படி பார்த்தோம்னு சொன்னா எது எது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நன்மை என்று சொல்லி இருக்கின்றார்களோ அந்த நன்மையை நாம் செய்ய வேண்டும். நான் அதே போல நம்ம உதவியா இருக்க கூட நன்மைக்கு உதவி செய்ய இருக்கணும், நன்மைக்குத்தான் உதவியா இருக்கணும். அதுபோல தீமை இருக்கின்றது. தீமை என்று சொன்னால் என்ன? நாம் எதை செய்வதன் மூலமாக நம்மளுடைய உள்ளத்திலே ஒரு விதமான உறுத்தல், ஒரு விதமான சங்கடம், ஒரு விதமான ஒரு மன நெருக்கடிக்கு ஆளாகின்றதோ அதுக்கு பேரு என்னது? பாவம், தீமை என்பதாக பொருள். ஒரு மனிதன் திருடி விட்டான், திருட மனிதன் சந்தோஷமா இருப்பாரா? நம்ம திருடிட்டோம் அப்படின்னு சந்தோஷமா இருப்பாரா? திருடிய பொழுது கூட அவனுக்கும் என்ன செய்யும்? ஒரு உறுத்தல் இருக்கத்தான் செய்யும், ஒரு பாவத்தை செஞ்சிட்டமே அப்படின்னு. மது அருந்துகின்றான், மது அருந்துகின்ற பொழுது அருந்தவனுக்கு என்ன செய்யும்? ஒரு உறுத்தல் இருக்கத்தான் செய்யும், ஒரு தவறு செய்கின்றோம் என்று. விபச்சாரம் செய்யக்கூடியவன், கொள்ளையில ஈடுபடக்கூடியவன், ஆக எல்லா தவறு செய்யக்கூடிய மனிதனுக்கும் அவனுடைய மனசாட்சி என்பது உண்மைத்தான் சொல்லும். அது எப்பொழுதுமே என்ன செய்யாது? அவனுடைய அந்த குற்றத்திற்கு துணை இருக்காது. தீமை என்பது எல்லாம் நமக்கு தெரியும். தீமை என்ன? கொலை செய்வது தீமை, கொள்ளையடிப்பது தீமை, மது குடிப்பது தீமை, சூது இதில் இறங்குவது தீமை, இப்படி பல தீமைகள் இருக்கின்றது. தீமையை மனிதன் செய்யக்கூடாது. மதுவை பற்றி சூதை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், உங்களிடத்திலே அவர்கள் மதுவை பற்றியும் சூதை பற்றியும் கேட்பார்கள், நீங்கள் கூறுங்கள் அந்த இரண்டிலும் மிகப்பெரிய பாவம் இருக்கின்றது என்று கூறுங்கள். அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டான். கொலையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு ஆத்மாவிற்கு பகரமாக கொலை செய்யாமல் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை அநியாயமாக கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் உயிருக்கு உயிர் என்கின்ற வகையிலே அவர் கொல்லப்பட வேண்டும். அதுதான் அந்த கொலைக்குண்டான தண்டனை. கொலை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுபோல அனைத்து விதமான பாவங்களையும் விட்டும் அதற்கென்று ஒரு தண்டனை இருக்கின்றது. திருடியதுக்கு தண்டனை இருக்கின்றது, விபச்சாரத்துக்கு தண்டனை இருக்கின்றது, கொள்ளையில ஈடுபட்டால் தண்டனை இருக்கின்றது. இது அவைகள் அனைத்தையும் செய்யக்கூடாது என்பதோடு மட்டுமல்ல, இப்படி செய்வதற்கு துணையாகவும் இருக்கக்கூடாது. வலா தாவனும் அருள் இஸ்மி வலோதுவான், பாவத்திற்கும் வரம்பு மீறுதலுக்கும் நீங்கள் துணை போகாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான். அன்பானவர்களே, இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் நன்மைகளை நாம் செய்ய வேண்டும், நன்மைக்கு உதவியாக இருக்க வேண்டும். தீமைகளை செய்யக்கூடாது, தீமைகளுக்கு உதவியாகவும் இருக்கக்கூடாது என்கின்ற இந்த கருத்தை எனது முதல் உரையிலே தெரிவித்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர்
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பானவர்களே, நாம் நன்மையை செய்ய வேண்டும். அந்த நன்மையை செய்தால்தான் இவ்வுலகத்திலே நமக்கு நல்லதொரு வாழ்வு கிடைக்கும், மறுவுலகத்திலே சுவன வாழ்வு கிடைக்கும். நன்மையை செய்யக்கூடியவர் நன்மைக்குத்தான் உதவியாக இருக்கணும். நன்மைக்கு உதவியாக இருப்பதன் மூலமாகவும் நமக்கு நன்மை கிடைக்கின்றது. அதுபோல தீமைகளை செய்யக்கூடாது. தீமைகளை செய்தால் என்ன விளைவு ஏற்படும்? இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது. உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது துக்கம் நிறைந்ததாக ஆகிவிடும், துன்பம் நிறைந்ததாக ஆகிவிடும். அதோடு நாளை மறுவுலக வாழ்வும் நரக வாழ்வாக ஆகிவிடும். தீமை செய்யக்கூடாது. தீமை எப்படி செய்யக்கூடாதோ அதுபோல தீமைக்கு துணையாகவும் இருக்கக்கூடாது. தீமைக்கு துணை செய்வது, ஒரு மனிதன் கொலை செய்கின்றான் மற்றொரு மனிதனை, அந்த கொலை செய்வது தெரிந்தும் அதற்கு ஆதரவு கொடுத்தான் என்றால் அவனும் கொலை செய்ததை போன்றுதான். கொலை செய்தவனுக்கு அவனை கொலை செய்ய என்பதாக அவனுக்கு கத்தியை எடுத்து கொடுத்தாலும் சரி, அது கொலை செய்ததை போன்றுதான். கொலை செய்தது பற்றி உண்டான விஷயம் தெரிந்தும் அதை ரகசியமாக காத்தான் என்று சொன்னால் அவனும் கொலையிலே உடன்பட்டவன் தான். அதுபோல திருடுவதற்கு உதவி செய்வது, கொள்ளையடிப்பதற்கு உதவி செய்வது. மது ஒரு மனிதன் அருந்துகின்றான், மது அருந்துதல் பாவம். அந்த மருது அருந்துவதற்கின்ற அந்த பாவத்திற்கு துணையாக இருக்கக்கூடியவனும் அந்த மது அருந்துதலை போன்றவன் தான். மது அருந்துவதற்கு என்ன செய்யறாரு? ஒரு ஆள் கடையில் கிளாஸ் விற்கிறார், மது அருந்துவதற்கு டம்ளரை விற்கிறார். அவர் கூட அவர் வியாபாரம் செய்தாலும் சரி, எதற்காக நீ வியாபாரம் செய்கிறார்? தவறானவைகளுக்கு உண்டான ஒரு வியாபாரத்தை செய்கின்றார் என்று சொன்னால் அதுவும் தவறுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மதுவை விற்கக்கூடியவன், அதை வாங்கக்கூடியவன், அந்த மதுவை பிழியக்கூடியவன், அதற்கு உதவி செய்யக்கூடியவன் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கின்றது என்று. இப்படி பார்த்தோம்னு சொன்னால் தீமையை செய்யக்கூடாது, தீமைகளுக்கு துணை புரியவும் கூடாது. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் நாமெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் ஒருவனைத்தான் நாம் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை வணங்கக்கூடியவன் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய மாற்று மதத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று ஒரு மனிதன் அங்கே உண்டான சாஸ்தாங்கமாக அந்த கடவுளர்களுக்கு துணை செய்கின்றான் என்றால் அவன் அவர்களை சார்ந்தவன். யார் மாற்று மதத்தினுடைய ஆலயங்களுக்கு செல்கின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய அந்த வழிபாட்டிற்கு எந்த விதமான ஒரு உதவியையும் கூட செய்யக்கூடாது. நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நாம் பிற வஸ்துக்களை, அல்லாதது பூரா அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. அல்லாஹ்வை தவிர வானம் 7 பூமியில இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு படைப்பை ஒரு மனிதன் வணங்குகின்றான். எதை வணங்குறான்? சூரியனை வணங்குறான், சந்திரனை வணங்குறான், ஒரு கல்லை வணங்குகின்றான், கடலை வணங்குகின்றான், மண்ணை வணங்குகிறான், சூரியனை சந்திரனை வணங்குகின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய விசஜந்துகளை கூட சிலர் வணங்குறாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய படைப்பை வணங்குவதற்கு ஒரு மனிதன் துணை புரிகின்றான் என்றால் அவன் அவைகளை வணங்குவதை போன்றுதான். கல்லை வணங்கக்கூடியவன் அவனுக்காக வேண்டி அவனுடைய வணக்கத்திற்காக வேண்டி ஒரு பைசா செலவழிக்கிறார். பார்க்குறோம், இன்னைக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க, திருவிழா நடக்குது எங்கள் ஊரில், அதுக்காக ஏதாச்சும் ஒரு நீங்கள் என்ன செய்ய நன்கொடை கொடுங்க. இஸ்லாமியர்கள்ட்டே வருகின்றார்கள். நாம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம் வச்சுக்க அப்படின்னு சொன்னால் அந்த 1000 ரூபாய் எதற்காக நாம் செலவு செய்தோம்? மாற்று மதத்தினுடைய ஆலயத்திலே நடைபெறக்கூடிய ஒரு வழிபாட்டுக்காக வேண்டிய செலவு செய்கிறோம். அந்த பொருளை வைத்து நாம் நாளை மறுவுலகத்திலே கேள்வி எனக்கு கேட்கப்படுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஆதமுடைய மகனுடைய கால்கள் இம்மி அளவும் கூட சொர்க்கத்தின் நரகத்தை விட்டும் சொர்க்கத்தை நோக்கி நகர முடியாது. இந்த 5 கேள்வி என்ன? எப்படி உன்னுடைய வாலிபத்தை செலவழித்தாய்? எப்படி ஒரு வாழ்நாளை செலவழித்தாய்? கற்ற கல்வியின் பிரகாரம் எவ்வாறு நீ செயல்பட்டாய்? பொருளை எப்படி சேர்த்தாய்? எப்படி செலவழித்தாய்? இந்த 5 கேள்விகளுக்கும் பதில் அளிக்கணும். நாம் மாற்று மதத்தினுடைய ஆலயங்களுக்கு ஒரு நன்கொடை கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அது ஏன் கொடுத்தோம், எதற்காக கொடுத்தோம், நாளைக்கு அல்லாஹ்ட்ட கொடுக்கணும், பதில் சொல்லி ஆகணும். அதோடு மட்டுமல்லாமல்
நாம் அவர்களுக்கு உதவி செய்வது என்பது அதிலே நாம் பங்கு பெறுவதை போன்றுதான். நம்ம நினைக்கிறோம் நம்ம இங்கே அங்கே போனால் காசு கொடுத்தா கேட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னால் அதற்கு நாம் உதவி செய்கின்றோம் அல்லவா, அது கூட குற்றம்தான், அதை செய்ததை போன்றுதான். இன்னும் பார்த்தோம் என்றால் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் மாற்று மதத்தினுடைய ஆலயங்களுக்கு செல்கின்றார்கள். அங்கு சென்று அவர்கள் செய்யக்கூடிய பூஜையை அவர்கள் படமாக பிடித்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறாங்க. அன்பானவர்களே, இவைகளெல்லாம் மிகவும் தவறானது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் மற்ற சமுதாயத்தவரை போன்று தங்களை பாவித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். நாம் நம்மளுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும், ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும், இஸ்லாத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆலயத்துக்கு அவங்க வரலாம், அவருடைய ஆலயத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஏன்? நாம் சரியான இறைவனை வணங்கி கொண்டே இருக்கின்றோம், ஒரே இறைவனை படைத்தவனை வணங்கி கொண்டே இருக்கின்றோம். அவர்கள் யாரை வணங்குகின்றார்களோ அவர்களையே படைத்தவன் நம்மளுடைய அல்லாஹ்வாக இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை வணங்க மாட்டார்கள், படைப்பை வணங்குவதற்கும் துணை புரியக்கூடாது. அன்பானவர்களே, அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுவதுமாக நுழைந்து விடுங்கள், அறகுறையாக இருக்காதிருங்க. முக்கால் காஃபிரா கால்வாசி முஸ்லீமாக இருக்காதீர்கள், அறவாசி காஃபிரா அறவாசி முஸ்லீமாக இருக்காதீர்கள், முழுமையாக முஸ்லீமாக நுழைந்து விடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய இவ்வுலக வாழ்க்கையும் மறுலக வாழ்வையும் சுபட்சமாக சுகபோகமாக சந்தோஷமாக இருக்க முடியும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பேட்டினை நாம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.